தஞ்சமென்று வந்துவிட்டால் வஞ்சமின்றி அருள் பொழியும் மெய்ஞான சக்தி கொண்ட அஞ்ஞான குருபாதம் பற்றிவிட்டேன். இனி நான் அஞ்ச தேவையில்லை என் சத்குரு இருக்கையிலே. ஓம் மகா பெரியவா பாதம் போற்றி. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறது, சொந்த வீடு கனவு எல்லாருக்குமே இருக்கும். அந்த சொந்த வீடு கனவை நிறைவேற்ற எல்லோருமே பல வகையில் முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் தடங்கல்கள் மூலமாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் அந்த முயற்சிகள் மேற்கொள்ளவே முடியாமல் போயிடும். அப்படி சொந்த வீடு பாக்கியம் அருளும் முருகன் மந்திரத்தை தான் இந்த பதிவில் நாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மந்திரத்தை வளர்பிறை நாட்களில் சொல்ல ஆரம்பிக்கலாம். வளர்பிறையில் ஒரு நாள் ஆரம்பித்து 15 நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யும் பொழுது முருகனின் அருளால் நிச்சயம் நமக்கு தடைகள் நீங்கி சொந்த வீடு அமையும். 15 நாட்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்ய ஒரு முருகர் படத்தின் முன்போ அல்லது ஒரு விக்கிரகத்தின் முன்போ ஒரு நெய் தீபம் ஏற்றி நம் கையால் கட்டப்பட்ட வாசனை மலர்களை முருகருக்கு போட்டு பின் இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும். நெய்வேத்தியமாக பேரிச்சம்பழம் வைத்தாலே போதும், அல்லது ஒரு கட்டி வெல்லம் வைத்தாலும் போதும். நம் மனமுருகி முருகனிடம் நம் வேண்டுதலை கூறி இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தின் நேர்மறை அலைவுகளால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கி வீடு பாக்கியம் அருளும் முருகனின் மந்திரம் இதோ. ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் கார்யா சித்தி தாரையே நமோ நம. ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் கார்யா சித்தி தாரையே நமோ நம. ஓம் மங்கள கார்த்திகேயா சரவண பவா ஹ்ரீம் கார்யா சித்தி தாரையே நமோ நம. இந்த மந்திரத்தை மனப்பாடம் செய்து வளர்பிறை நாட்களில் ஆரம்பித்து 15 நாட்கள் தொடர்ந்து 27 முறை சொல்ல நம்முடைய தோஷங்கள் நீங்கி வீடு மனை சொத்து வாங்கும் பாக்கியம் நிச்சயம் நமக்கு முருகர் அருள்வார். முழு நம்பிக்கையுடன் செய்து முழு பலன்களையும் பெறுவோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.